Kurinji Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. Kurinji Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay students, next photoelectric effect. Next photoelectric effect. ஓகேங்களா, photoelectric effect அப்படின்னா என்னங்க? ஸோ photoelectric effects மீன்ஸ் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா செல்லில் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. ஸோ ஸ்டூடியோ போய் ஃபோட்டோ எடுக்கிறோம். ஸோ இது எல்லாமே photoelectric கான்செப்ட்ஸ். ஸோ இந்த கான்செப்ட்ஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோட்டானுடைய பார்ட்டிகல் நேச்சர். ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரான்ஸினுடைய பார்ட்டிகல் நேச்சரை டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஸோ பாருங்கள், when a beam of light of surface energy sufficient energy, when a beam of light of sufficient energy is made to fall on the surface of a metal, electrons are ejected. ஓகேங்களா, when a beam of light of sufficient energy is made to fall on the surface of metal, electrons are ejected. This phenomenon is known as photoelectric effect, and the electrons thus ejected are known as photoelectrons. ஓகேங்களா, ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் நம்ம லைட்டை வந்து ஃபால் பண்ண வைக்கிறோங்க. சரிங்களா, ஃபால் பண்ண வைக்கிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ எலக்ட்ரான், ஸோ இங்கே ஹியர் இஃப் யூ டேக் மெட்டல், சரிங்களா, திஸ் இஸ் எ மெட்டல் சர்ஃபேஸ். ஓகேங்களா, ஆனோட் கேத்தோட். ஸோ அம்மீட்டர் கனெக்டட் இன் அவுட் சைட் அம்மீட்டர். திஸ் இஸ் எ பேட்ரி. ஓகேங்களா, ஸோ அந்த டியூப்னுடைய இன்சைடில் பார்த்தீங்கன்னா வேக்யூம் டியூப் தான் இருக்குங்க. வேக்யூம் சேம்பர் ஆர் வேக்யூம் டியூப். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ லைட் வந்து இந்த மெட்டல் சர்ஃபேஸில் நம்ம பட வைக்கிறோம் அப்படின்னு வச்சுங்க. மெட்டல் சர்ஃபேஸில் லைட்டை பட வைக்கிறோன்னா எனி ஒன் ஆஃப் த ஆட்டம்ஸ். ஸோ இந்த மெட்டல் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குங்க. ஸோ ஒரு ஆட்டம்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நான் சிம்பிளாக ஸோ இந்த டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ 2 ஆர்பிட் 1s 2s. ஸோ 2s contains 7 electrons. 7 electrons. அப்போ இந்த மெட்டல் சர்ஃபேஸில் லைட் வந்து படும் பொழுது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி அப்சர்வ் பண்ணுதுங்க. ஸோ லைட்லேருந்து லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும்போது எலக்ட்ரானோட எனர்ஜி என்ன ஆகுதுங்க, இன்க்ரீஸ் ஆகுதுங்க. எலக்ட்ரானோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரானோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெட்டல் சர்ஃபேஸ் விட்டு என்ன ஆகுதுங்க, வெளியே வருது. மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எஜெக்ட் ஆகுது. ஸோ ஹியர் மெட்டல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய திஸ் எலக்ட்ரான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும்போது ஸோ அந்த அப்சர்வ் பண்ண எனர்ஜி மூலமாக இந்த எலக்ட்ரானோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஸோ நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் ரிப்பல் பண்ணும் இல்லையா. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எஜெக்ட் ஆகுதுங்க. ஸோ மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எஜெக்ட் ஆகும்போது ஸோ இந்த ராட் வழியாக எஜெக்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த டிடெக்டார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ டிடெக்டார் அந்த எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணும்போது இந்த அம்மீட்டரில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வருங்க. சரிங்களா, இந்த அம்மீட்டரில் என்ன வருங்க, இந்த ஏரோ மார்க் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா. ஸோ அம்மீட்டர்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாங்க, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இந்த மெட்டல் சர்ஃபேஸ் வந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுதுங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வேக்யூம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம வந்து வேக்யூம் சேம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது O2 தாங்க. அப்போ ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம் தானே. ஸோ அப்போ இந்த சேம்பருடைய இன்சைடில் ஆக்சிஜன் ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த லைட் எதில் படுங்க, ஸோ ஆக்சிஜன் ஆட்டம் மேலே படுங்க. அப்போ ஆக்சிஜன் ஆட்டம் மேலே படும்போது ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் எமிட் ஆகும்.
அப்போ நமக்கு பர்டிகுலராக சர்ஃபேஸ் மெட்டல்லேருந்து எமிட் ஆகுது தெரியாது இல்லைங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேக்யூம் சேம்பரை யூஸ் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ லைட் மெட்டல் சர்ஃபேஸில் படும்போது மெட்டல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எனி ஆஃப் த ஆர்பிட்டால், ஸோ ஆட்டம்னுடைய ஆர்பிட்டால் அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுங்க. எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, மெட்டல் சர்ஃபேஸ் விட்டு எஜெக்ட் ஆகுது. எஜெக்ட் ஆகும்போது இந்த அம்மீட்டரில் டிஃப்ளெக்ஷன்ஸ் வருதுங்க. ஓகேங்களா? ஸோ தென் ரிமைண்ட் பண்ணுற பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், when a beam of light of sufficient energy is made to fall on a surface of a metal, electrons are ejected. The phenomenon is known as photoelectric effect and the electrons are ejected known as photoelectrons. ஓகேங்களா? Then second points பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், the electrons are ejected from the metal surface as soon as the beam of light strikes the surface. That is, there is no time lag between the strike of the light beam and the ejection of the electrons from metal surface. ஓகேங்களா? Then next point பார்த்தீங்கன்னா, the incident light must have certain minimum frequency. The incident light must have certain minimum frequency to eject electron from a particular metal. சரிங்களா? The incident light must have certain minimum frequency or eject electron from a particular metal. This frequency is known as threshold frequency, nu 0. This frequency is known as threshold frequency. ஓகேங்களா? particle nature, electromagnetic radiation discuss பண்ணோம், black body radiation and quantum theory. So now in this video discussed about photoelectric effect. These are already உங்களுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவிலேருந்து அந்த போர்ட்லேயே நம்ம எழுதியிருப்போம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ லாஸ்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோவில் திரும்ப ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸ் ரிமைன் ரீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். when a beam of light of sufficient energy is made to fall on the surface of a metal, electrons are ejected. This phenomenon is known as photoelectric effect. This phenomenon is known as photoelectric effect. And the electrons thus ejected are known as photoelectrons. Then second point, the electrons are ejected from the metal surface as soon as the beam of light strikes the surface. That is, there is no time lag between the striking of light beam and the ejection of electrons from the metal surface. The incident light must have certain minimum frequency to eject electrons from the particular metal. This frequency is known as threshold frequency. So you know photoelectric effect is shown if incident frequency is less than nu 0 when even if intensity of irradiation is increased. No photoelectric effect is shown if incident frequency is less than nu 0 even if intensity of irradiation is increased. So intensity radiation intensity increase பண்ணா கூட frequency என்ன ஆகாதுங்க, less than nu 0. So frequency வந்து nu 0 விட less than ஆக இருக்குங்க. nu 0 also known as stopping frequency. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக்கில் 3 பாயிண்ட்ஸ் இங்கே ப்ரீவியஸாக இருக்குங்க. ஸோ நவ் 4 பாயிண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். த கைனடிக் எனர்ஜி ஆஃப் ejected electrons increase linearly with frequency of the incident light and does not depends upon the intensity of the incident light. The kinetic energy of ejected electrons increase linearly. பாருங்க, show the diagram. The kinetic energy of electrons, so maximum kinetic energy or E maximum increase linearly with the frequency of the incident light and does not depends upon the intensity of the incident light. So intensity increase ஆகும்போது உங்களுக்கு பாருங்க kinetic energy கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன ஆகுதுங்க,
கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. கைனெட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகலை பாருங்கள், ஒரே லீனியர் லைனாகவே வருதுங்க. ஸோ தான் த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ejected electron increase linearly with frequency of the incident light and does not depends upon the intensity of the incident light. Another one in this graph, kinetic energy of the photoelectrons. So frequency of radiations பாருங்க நியூ 0 இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. ஓகேங்களா, நியூ 0. ஸோ இதை எதை டிபெண்ட் பண்ணி இல்லை, இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டுதுங்க டயக்ராம். ஓகேங்களா, திஸ் டூ டயக்ராம் இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இல்லை, ஃப்ரீக்வன்சி ஆர் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், த நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஆர் எஜெக்டட். The number of photoelectrons are ejected increase with the increase of intensity of incident light. சரிங்களா, இன்சிடென்ட் லைட்னுடைய இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுங்க, நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எஜெக்டட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். சரிங்களா, இன்சிடென்ட் லைட்னுடைய இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது எஜெக்டட் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸுடைய நம்பர்ஸ் என்ன ஆகுதுங்க, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், பிளாக் பாடி ரேடியேஷன், பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி, இது எல்லாமே பார்ட்டிகல் நேச்சரை டிபெண்ட் பண்ணி சொல்லக்கூடிய தியரிங்க. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். According to Planck's quantum theory, E equal to h nu. According to Planck's quantum theory, energy of electrons E equal to h nu. சரிங்களா, அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, Planck's quantum theoryல E equal to h nu, energy of the electron is equal to h nu. So h is a Planck's constant, nu is a frequency அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஹியர் அது வந்து பார்த்தீங்கன்னா Planck's quantum theory wave nature depend பண்ணி சொல்லக்கூடியது. ஸோ நவ் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் பார்ட்டிகல் கேரக்டர் சொல்லலாம். சரிங்களா, ஸோ அப்போ அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் E ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம். சரிங்களா, ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி, ஒர்க் ஃபங்க்ஷன் W அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம். சரிங்களா, W ப்ளஸ் kinetic energy maximum. ஓகேங்களா, ஸோ W psi 0 or phi 0 அப்படின்னு இண்டிகேட் பண்ணி காட்டலாம். ஸோ W அப்படிங்கிறது ஈக்குவல் டு h nu 0, W ஈக்குவல் டு h nu 0, work function equal to work function equal to W equal to h nu 0, E equal to energy of the photons or electrons according to Planck's quantum theory, E equal to h nu, and kinetic energy of mv naught square. ஓகேங்களா, then h nu equal to these values are substitute in this equation. These values are substitute in this equation. So h nu equal to h nu 0 plus of mv naught square. H nu minus h nu naught equal to of mv naught square. So these two terms, h is a common, so common நம்ம outside எடுத்தோம் அப்படின்னா nu minus nu 0, h nu minus nu 0, h int nu minus nu 0 equal to of me naught square. சரியா, nu and nu naught is h nu is equal to e nu naught, e v naught. சரிங்களா, e v naught. ஓகேங்களா, h into nu minus nu 0, h into nu minus nu 0. So this h nu minus nu 0 is equal to e v naught. சரிங்களா, ஸோ அப்போ e v naught அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலில் பாருங்கள், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் is correspond to the maximum photoelectrons. Stopping potential is corresponds to the maximum photoelectrons kinetic energy, that is E V naught equal to of mv square, E V naught equal to of mv square. ஓகேங்களா, so V naught independent of the intensity of light, V naught
equal to V naught independent of intensities. So V naught இங்கிறது stopping potential. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு particle character explain பண்ணக்கூடிய theories and mathematical expressions. Then third conclusion என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா dual behavior of electromagnetic radiations. So we have to already discuss wave nature of electromagnetic radiation and particle nature of electromagnetic radiations. Wave nature means interference and diffractions. Then particle nature explain பண்ணக்கூடியது photoelectric effect, black body radiations. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பார்ட்டிகல் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் பார்ட்டிகல் நேச்சரையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், வேவ் நேச்சரையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ டூயல் பிஹேவியர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ். ஸோ இந்த டூயல் பிஹேவியர் பார்த்தீங்க அப்படின்னா த பார்ட்டிகல்ஸ் நேச்சர் ஆஃப் லைட் குட் எக்ஸ்பிளைன் த black body radiation and photoelectric effect satisfactorily. ஓகேவா? particle nature of light could explain the black body radiation and photoelectric effect. Then but in the order to explain interference and diffraction, wave nature of light is required. So light உடைய wave nature நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு interference and diffractions தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் the particle nature of light could explain the black body radiation and photoelectric effects satisfactorily. But in order to explain interference and diffraction, the wave nature of light is required. ஓகேங்களா? Whenever radiation interact with the matter, it displays particles like properties in contrast to wave-like properties. Whenever radiation interact with matter, this radiation interact with matter. ஓகேங்களா? radiation interact with matter, it displays particle-like properties in contrast to the wave-like properties. Like interference and wave-like properties means interference and diffractions, which it exhibit when it propagates. ஓகேங்களா? ஸோ dual behavior of electromagnetic radiation, so also verified both electromagnetic radiations, wave and particle nature. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் evidence for the quantized electronic energy level mean atomic spectra. சரியா? evidence for the quantized electronic energy level, atomic spectra. ஸோ அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா வச்சு நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோங்க. ஸோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன? சிம்பிளி ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது நம்ம ரெயின்போவில் பார்க்குறோங்க இல்லைங்களா, அதே கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? சிம்பிளி ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது ரெயின்போவில் அப்படி பார்க்கணும்னா அந்த கலர் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னாவே ஸ்பெக்ட்ரானா கலர். ஸோ ஸ்பெக்ட்ரம்னாவே கலர். ஸோ ரெயின்போவில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரம். அப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரத்தை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ஸ்பெக்ட்ரம்? when a radiation is passed through the spectroscope, like prism or gratings. prism means ஸோ உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கிரேட்டிங் மீன்ஸ் ஸோ பர்டிகுலர் சென்டிமீட்டரில் லைன்ஸ் போட்ட அந்த கிரேட்டிங் தான் என்னென்னு சொல்கிறோன்னா கிரேட்டிங். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1 சென்டிமீட்டரில் 1000 லைன்ஸ், 1 சென்டிமீட்டர் ஆர் 4000 லைன்ஸ் ஆர் 40,000 லைன்ஸ், மில்லியன் லைன்ஸ் பர் சென்டிமீட்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ் பிளேட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோங்க கிரேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். when a radiation is passed through a spectroscope like prism or gratings, for the dispersion of the radiation, the pattern is called photograph obtained on the screen called photographic plate. ஓகேங்களா? dispersion of the radiation, the pattern is photograph. ஸோ ரேடியேஷன் டிஸ்பர்ஸ் ஆகுது இல்லைங்களா, அதை ஃபோட்டோகிராஃப்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃப் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்
is called spectrum of the given radiation. ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த் இருக்கக்கூடிய ரேடியேஷனை நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப் ப்ரிசம் ஆர் கிரேட்டிங் வழியாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பர்ஸ் ஆகக்கூடிய லைட் டிஸ்பர்ஸ் ஆகக்கூடிய ரேடியேஷனை ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிளேட்டில் கிடைக்கக்கூடிய அந்த பிளேட் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃப் கிடைக்கக்கூடிய அந்த பிளேட் ஆர் ஸ்க்ரீன் photographic plate, these are called spectrum of the given radiations. So classification of spectrum, many types of spectrum is obtained. What are this that classification? One, emission spectrum, another one absorption spectrum. Emission spectrum, another one absorption spectrum. Emission spectrum also classified three types: continuous emission spectrum, line emission spectrum and band emission spectrum. Continuous emission spectrum, line emission spectrum and band emission spectrum. Absorption spectrum also classified further two types: line absorption spectrum, band absorption spectrum. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ வாட் இஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்? Emission spectrum means when the radiation emitted from incandescent source. When the radiation emitted from incandescent source. Example for incandescent source means that source are from candle, sun, tube light, burner, bulb, or by passing electric discharge through a gas at low pressure by heating some substance at high temperature. சரிங்களா? incandescent source means example candle, sun, bulb, tube light, burner, and by passing electric discharge through a gas at low pressure and by heating some substance at high temperature. These are all incandescent source. சரிங்களா? when the radiation emitted from incandescent source is passed directly through prism and pattern obtained on the screen is known as emission spectrum. ஓகேங்களா? when the radiation emitted from incandescent source is passed directly through the prism and pattern on the screen obtained is known as emission spectrum. ஓகேங்களா? pattern obtained on the screen is known as emission spectrum. so emission spectrum further classify பண்றோம். so அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். see the students, first one emission continuous spectrum. emission continuous spectrum. ஓகேங்களா? emission continuous spectrum or continuous spectrum. ஓகேங்களா? what is continuous spectrum? so when a narrow beam of white light is passed through a prism. when a narrow beam of white light is passed through a prism, it disperses into 7 colors. It disperses into 7 colors from the violet to red. It disperses 7 colors from violet to red. Violet to red means VIBGR. ஓகேங்களா? violet to red means VIBGR. when a narrow beam of white light is passed through a prism, it is dispersed into 7 colors from violet to red. so VIBGR னு சொல்லுவோம். so இந்த டயக்ராம் பாருங்க, this triangle சரியா reciprocal triangle னு வெச்சுக்கலாம். so triangle பாத்தீங்க அப்படினா prism. so narrow beam of white light. so narrow beam of white light is a incident rays. so இந்த prismத்துல பட்டு reflect ஆகும்போது or deflect ஆகும்போது பாருங்க, so VIBGR நமக்கு வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுதுங்க. ஓகேங்களா? VIBGR. ஸோ நம்ம சிம்பிளாக பார்த்தோம்னா ரெயின்போவில் பார்க்குற அதே கான்செப்ட் தாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். தென் எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம். எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம். ஸோ how it is formed? okay, so when an atomic gas is raised to incandescent source or subjected to electrical excitations, it first absorbs energy and then gives it out as radiation. ஓகேங்களா? atomic gas raised to incandescent source or subjected to electrical excitations. ஓகேங்களா? so incandescent source ல இருந்து வரக்கூடிய அந்த
சோர்ஸ் ஆஃப் லைட் பாருங்கள், டயக்ராம் பாருங்கள், இன்கண்டன்சன்ட் சோர்ஸ். ஸோ இந்த லைட்டு நம்ம என்ன பண்ணுறோங்க, அட்டாமிக் கேஸ் வழியாக பாஸ் பண்ணுறோங்க. அட்டாமிக் கேஸ் இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் வழியாக பாஸ் பண்ணுறேங்க. ஸோ இது தேவையான போது என்ன பண்ணிக்கலாங்க, ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. ஸ்டாப் ஆஃப்டர் ஏ ஷார்ட் பீரியட். சரிங்களா, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறேங்க. தென் அட்டாமிக் கேஸ் வழியாக பாஸ் ஆன அந்த ரேடியேஷன்ஸ் இன்கண்டன்சன்ட் சோர்ஸ்லேருந்து திஸ் அட்டாமிக் கேஸ் வழியாக பாஸ் ஆன ரேடியேஷன்ஸ் இந்த ஸ்லிட் வழியாக, ஸோ நமக்கு வரக்கூடிய லைட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே ஸ்கேட்டர் ஆகும். ஸோ சிங்கிள் லைனில் வந்தால் தான் நம்ம ஸ்பெக்ட்ரத்தை அப்சர்வ் பண்ண முடியும். அப்படிங்கிறனால சிங்கிள் லைனில் வர வைக்கிறதுக்காக நம்ம ஸ்லிட் ஃபிட் பண்ணியிருக்கோங்க. ஸ்லிட்னா லைட்டாக சின்னதாக ஹோல் இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்லிட் வழியாக அட்டாமிக் கேஸ் வழியாக பாஸ் பண்ண இன்கண்டன்சன்ட் சோர்ஸ், ஸோ அவுட் சைடு வருதுங்க. வரக்கூடிய அவுட் சைடு ரேஸ் ஸ்லிட் வழியாக பாஸ் ஆகும்போது சிங்கிள் லைனாக ப்ரிசத்து மேலே படுதுங்க. ஸோ ப்ரிசம் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், டிஃப்ளெக்ட் பண்ணும்போது நமக்கு லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குதுங்க. திஸ் இஸ் எ லைன் ஸ்பெக்ட்ரம். திஸ் இஸ் லைன் ஸ்பெக்ட்ரம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எமிஷன் பேண்ட் ஸ்பெக்ட்ரம். ஸோ எமிஷன் பேண்ட் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ இன் ப்ரீவியஸ், ஸோ எமிஷன் பேண்ட் ஸ்பெக்ட்ரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி சம் இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்கள். No two elements will have identical line spectrum. So about line spectrum, no two elements will have identical line spectrum since no two elements have identical energy level. Therefore the line spectrum of the element are described as fingerprint differing from each other like the fingerprint of human beings. Then next one, since line spectrum is obtained by emission of energy through the atoms of the element, therefore line spectrum is also called atomic spectrum. ஓகேங்களா, லைன் ஸ்பெக்ட்ரத்தை பற்றின ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் ஒன், no two elements will have identical line spectrum since no two elements have identical energy level. Therefore the line spectrum of the elements are described as fingerprint differing from each other like the fingerprints of the human beings. Next one, since the line spectrum is obtained by the emission of energy through the atoms of the element, therefore line spectrum is also called emission spectrum. ஓகேங்களா, finally emission band spectrum. So emission band spectrum அப்படின்னா என்னன்னு பாருங்க. Emission band spectrum particularly if molecular form of the gas is used. emission band spectrum obtain ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுங்க, molecular form of the gas used, அட்டாமிக் ஃபார்ம் இல்லாமல் மாலிகுலர் ஃபார்ம். ஓகேங்களா, பட் அட்டாமிக் ஃபார்மாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குங்க. மாலிகுலர் ஃபார்மாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேண்ட் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குங்க. சரிங்களா, இஃப் யூ யூஸ் மாலிகுலர் ஃபார்ம் ஆஃப் த கேஸ் இஸ் யூஸ்டு, இட் ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஸ் எனர்ஜி ஃபார் நாட் ஓன்லி எலக்ட்ரான் டிரான்சிஷன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுங்க, எனர்ஜி அப்சர்வ் பண்ணுங்க. எமிஷன் பேண்ட் ஸ்பெக்ட்ரம். ஸோ ரிட்டனில் எழுத முடியலைங்க. ஸோ கண்டினியூஸ் டாபிக் அப்படிங்கிறனால டயக்ராம் மட்டும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ எமிஷன் பேண்ட் ஸ்பெக்ட்ரம் பாருங்கள், டயக்ராம் கரெக்ட் பண்ணியிருக்கேங்க. ஓகேங்களா, ஸோ எமிஷன் பேண்ட் ஸ்பெக்ட்ரம் மீன்ஸ் மாலிகுலர் ஃபார்ம் ஆஃப் த கேஸ் யூஸ் பண்ணுறேங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது first absorb energy for not only electron transition but also for rotational, vibrational and electron translational, then emits radiation. சரிங்களா, emission spectrum. So careful understand பண்ணுங்க students. Emission band spectrum. So if molecular form of the gas is used, it first absorbs energy for not only electron transition but also for rotational, vibrational and electron translational, then emits radiation. So one more information on examining these radiations through a spectroscope. A spectrum is obtained with a screen which consists of group of closely packed lines called bands. Therefore group of closely packed lines, group of closely packed lines, this is the band. ஓகேங்களா, therefore this type of emission spectrum is called emission band spectrum. Band are separated from each other by dark space. ஓகேங்களா, பாருங்க, இன்கண்டன்சன்ட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த லைனை நாம் மாலிகுலர் கேஸ் வழியாக பாஸ் பண்ணுறோம். ஸோ மாலிகுலர் கேஸ் வழியாக பாஸ் பண்ணி அவுட் சைடில் வரக்கூடிய லைன் ஸ்லிட் வழியாக சிங்கிள் லைனில் வைப்ரேட் ஆகுது. ஸோ அதை ப்ரிசத்தில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுதுங்க,
க்ளோஸ்லி பேக்டு லைன்ஸ். திஸ் இஸ் a க்ளோஸ்லி பேக்டு லைன்ஸ். அதான் வந்து பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குது. க்ளோஸ்லி பேக்டு லைன்ஸ். திஸ் திக் லைன் இஸ் கால்ட் பேண்ட். திஸ் இஸ் a பேண்ட் ஸ்பெக்ட்ரம். ஓகேங்களா? So one more information, since band spectra are caused by molecules, therefore band spectra also called molecular spectrum. ஓகேங்களா? line spectra is also called atomic spectrum. Band spectra is also called molecular spectrum. So what is the difference between band spectrum and line spectrum? ஓகேங்களா? So டிஃப்ரென்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேங்க. லைன் ஸ்பெக்ட்ரம் பேண்ட் ஸ்பெக்ட்ரம் டிஃப்ரென்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ரைட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் த ஹெய்சன் அந்த ஹைட்ரஜன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.